வணக்கம் நட்பூக்களே. நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அம்மா மகமாயி, நீதான் துணையாக இருக்கணும். ஏதோ ஆசையில் கிளம்பி வந்துட்டேன். இப்போ ஏதாவது காத்து கருப்பு முன்ன வந்து நின்னா நான் என்ன பண்ணுவேன்? சன்னமாக வேண்டியபடி கன்னத்தில் போட்டுக்கொண்டவளை சிறு சிரிப்புடன் நோக்கினான் அர்ஜுன். கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். பின்னால் நடந்து வந்தவன் சற்று முன்வந்து அவளுடன் இணைந்து நடக்க அவள் சட்டென்று பக்கவாட்டில் திரும்பி பார்த்தாள். ஒற்றை கண்ணை சிமிட்டி குறும்பாக புன்னகைத்து வைத்தான் அவன். ஏனோ அவனது இந்த செயல் அவளது இதயத்தை மெலிதாக தாக்கிச் செல்ல அவள் விழிகளில் அவளையும் அறியாமல் அவன் மீதான ரசனை வந்து குடிக்கொண்டது. இதழோரம் சன்னமாய் விரிந்த புன்னகையுடன் அவனையே பார்த்தபடி அப்படியே நின்றுவிட்டாள். அவளது கயல்விழிகளின் சுழற்சியில் விழுந்தவனாய் அவனும் தனது நடையை நிறுத்திவிட்டான். இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டே நின்றனர். என்ன உணர்வு இது என்று இருவருக்குமே தெரியவில்லை. ஆனால் சில்லென்ற சாரலில் இதமாய் நனைந்த உணர்வை அவர்களுக்குள் அள்ளி தெளித்தது அந்த நொடி. பார்த்த முதல் பார்வையில் பூக்கும் காதல் அழகானது, மிக மிக அழகானது. அந்த அழகிய காதல் இருவரின் மனதிற்குள்ளும் மெதுவாய், மிக மிக மெதுவாய் மலர்ந்து மனம் வீச ஆரம்பித்தது. இவர்கள் இருவரும் நின்றதை கவனிக்காமல் அவர்கள் மூவரும் முன்னால் சென்று விட்டனர். மரத்தில் சயனித்திருந்த கிளியின் இன்பமான கூவலில் சட்டென்று இவ்வுலகத்திற்கு வந்தனர் இருவரும். இப்படியா அவனை பார்ப்பாய்? தன்னையே கடிந்தபடி சிறு வெட்கத்துடன் அவள் தன் பார்வையை தாழ்த்தி கொள்ள, அர்ஜுன், நீயாடா இது? தனக்குள் கேள்வி கேட்டபடி சிகையை கோதிக்கொண்டான் அவன். தலை கவிழ்ந்து செந்தாமரையாய் நின்றிருந்தவளின் தோற்றம் அவனை மயக்கியது போலும். என்ன நினைத்தானோ ஒரு அடி அவளை நோக்கி நெருங்கினான். இதயம் தடதடக்க பின்னால் நகரக்கூட தோன்றாமல் அப்படியே நின்றாள் அந்த காரிகை. அர்ஜுன், முல்லை. அதற்குள் முன்னால் சென்று கொண்டிருந்தவர்களின் குரல் இவர்களை அடைய, நூலளவு கூட இடைவெளியில்லாமல் தன்னை நெருங்கி நின்றவனின் நெஞ்சில் தன் தளிர்கரங்களை வைத்து அவனை தள்ளிவிட்டுவிட்டு ஓடிவிட்டாள் முல்லை. சிரித்தபடி தலையை இருபக்கமும் ஆட்டிக்கொண்டவன் அவளை பின்தொடர்ந்தான். எங்கடா போனீங்க? எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஒருத்தர் தனியாக மிஸ் ஆனாலும் கண்டுபிடிக்க முடியாது. பி சீரியஸ் அர்ஜுன். சன்னமாக கண்டித்தபடி சிம்மவிஷ்ணுவும் ஆதிரனும் மருதுவை தொடர நண்பன் திட்டியதை கூட காதில் வாங்காமல் ஒரு மார்க்கமாக சிரித்தபடியே அவர்களை தொடர்ந்தான் அர்ஜுன். முல்லை குனிந்த தலையை நிமிர்த்தவே இல்லை. போக போக அந்த ஒற்றையடி பாதையும் இல்லை. தடத்தில் வளர்ந்திருந்த சிறு சிறு செடிகளையும் கொடிகளையும் தாண்டி செல்ல வேண்டியதாக இருந்தது. காட்டின் அடர்ந்த உட்பகுதிக்கு வந்தவுடன் அவர்களுக்கு அந்த வித்தியாசம் தெரிந்தது. காற்றில் பரவிய துர்நாற்றம் அவர்களது மூக்கை துளைத்தது. இது என்ன இப்படி ஒரு ஸ்மெல்? மதுரா இதைத்தான் சொல்லியிருக்கிறா. ஆதிரன் கூற சிம்மவிஷ்ணு அதை ஆமோதித்தான். மருது, இது என்ன ஸ்மெல்னு உனக்கு தெரியுமா? தெரியலையே சின்னையா. காட்டுக்குள்ளே இலை தழை வாசம்தான் வரும். இப்படி முகத்தை சொல்லிக்க வைக்கிற மாதிரியான வாசத்தை இப்பத்தான் உணர்றேன். அவனுக்கும் குழப்பம். இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே ஒரு உருவம் பக்கவாட்டில் சர்ரென்று மறைய அனைவரின் கவனமும் அங்கு திரும்பியது. ஐயோ, பேய் பிசாஸ்னு சொன்னதெல்லாம் உண்மைதான் போல. மருது பதற ஆரம்பிக்க மற்ற ஆண்கள் மூவரும் அந்த உருவம் சென்ற திசையையே பார்த்து கொண்டிருந்தனர். மீண்டும் ஒரு முறை அந்த உருவம் மின்னலென தோன்றி மறைய அவ்வளவுதான். முல்லைக்கு கையில் பிடித்து கொண்டிருந்த உயிர் போயே விடும் நிலை. கடவுளே, வாங்க போயிடலாம். அது என்னவோ அமானுஷ்யத்தோட வேலைதான். கைகளை உதறிக்கொண்டு அவளும் கத்த ஆரம்பித்தாள். ஹே, ரிலாக்ஸ். நாங்கள் இத்தனை பேர் இருக்கிறோம்ல, பயப்படாதே. அர்ஜுன் சமாதானப்படுத்த முயல அதற்குள் காடே அதிரும்படி பயங்கரமான ஒரு சத்தம் கேட்டது. சாதாரணமாக யாராக இருந்தாலும் அந்த சத்தம் அவர்களுக்குள் பயத்தை கிளப்பிவிடும். அப்படியொரு கொடூரமான நெஞ்சை உலுக்கும் சத்தம் அது. ஆ அம்மா! முல்லை அழவே ஆரம்பித்து விட்டாள். ஹே, அழாதே. அவளை தோளோடு அணைத்து சமாதானப்படுத்த ஆரம்பித்தான் அர்ஜுன். பயத்தில் அவளும் அவனை இறுக பிடித்து கொண்டாள். இருவரின் நெருக்கத்தையும் பார்த்த சிம்மவிஷ்ணுவும் ஆதிரனும் ஒருவரையொருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். பயத்தில் ஆழ்ந்திருந்த மருதுவுக்கு வேறு எதுவும் கண்ணில் படவில்லை. சின்னையா, கிளம்பிடலாம். மருது அவசரப்படுத்த, மருது, நீ பயப்பட உள்ளே ஒன்றுமே இல்லை. எங்கள் சந்தேகப்படி ஓடுறவன் மனுஷன்தான். வாங்க, உள்ளே போய் பார்க்கலாம். சிம்மவிஷ்ணுவும் ஆதிரனும் முன்னால் நடக்க ஆரம்பிக்க வேறு வழியில்லாமல் அவர்களை தொடர்ந்தான் மருது. முல்லை, நான் இருக்கிறேன், பயப்படாம வா. அவளை அணைத்தபடியே அவர்களை தொடர்ந்தான் அர்ஜுன். பயந்து கொண்டு திரும்பி செல்வார்கள் என்று எதிர்பார்த்த அந்த உருவம் அவர்கள் காட்டுக்குள் மேலும் பயணத்தை தொடரவும் என்ன செய்வதென்று தெரியாமல் காட்டின் வேறு திசையில் ஓடியது. அந்த நெடி வந்த திசையை யூகித்து அவர்கள் நடக்க வெகு தூரம் நடந்த பிறகு ஒரு பாழடைந்த கட்டிடம் ஒன்று தெரிந்தது. மரத்தின் மறைவில் நின்றவர்கள் மருதுவிடம் திரும்பி, அது என்ன இடம் என்று வினவ,
அது பாழடைஞ்ச கோட்டை சின்னையா. முன்னாடி பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி அங்கே ஒரு இனத்தைச் சேர்ந்த மக்கள் வாழ்ந்ததா நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவங்க தான் இங்கே ஆவியா சுத்துறதா சொல்லுவாங்க. நாங்கள் யாருமே இந்த பக்கம் வர்றதில்ல, மருது கூறினான். அனைவரும் மறைந்து நின்று அந்த கட்டிடத்தை பார்த்து கொண்டிருக்கும் போதே இவர்களை பயமுறுத்திய அந்த உருவம் அந்த கட்டிடத்திற்குள் ஓடியது. இப்பொழுது பார்த்தவர்களுக்கு தெள்ளத் தெளிவாக தெரிந்தது ஓடுவது மனிதன்தான் என்று. சிம்மவிஷ்ணு திரும்பி அர்த்தத்துடன் ஆதிரனையும் அர்ஜுனையும் பார்க்க மூவரும் தங்களுக்குள் எதையோ புரிந்து கொண்டவர்களாய் தலையாட்டி கொண்டனர். மனுஷனா? மருதுவுக்கும் முல்லைக்கும் சற்று பயம் அகன்றது. உள்ளே நுழைந்த மனிதனுடன் சேர்ந்து இன்னொருவன் வெளியே வந்தான். அவன் காட்டின் ஏதோ பகுதியை சுட்டிக்காட்டியபடி என்னவோ கூறுவது அவர்களுக்கு தெரிந்தது. ஆனால் அவர்கள் பேசுவது காதில் விழவில்லை. சரி சரி என்று அந்த மனிதன் தலையாட்டி கொண்டிருக்கும் போதே உள்ளிருந்து மேலும் மூவர் வெளியே வந்தனர். நால்வரும் அவன் சுட்டிக்காட்டிய திசையில் செல்ல ஆரம்பித்தனர். அவர்கள் அகன்றதும் வெளியே நின்றவன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு மீண்டும் அந்த கட்டிடத்துக்குள் நுழைந்தான். மருது, நீயும் முல்லையும் இங்கேயே இருங்க. நாங்கள் 3 பேரும் அந்த கட்டிடத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வர்றோம். சிம்மவிஷ்ணு கூறியபடி முன்னால் நடக்க ஆதிரனும் அவனுடன் சென்றான். அவர்களுடன் செல்ல அடியெடுத்து வைத்த அர்ஜுனை ஒரு மென்கரம் தடுத்தது. பரிதவிப்புடன் தன்னை நோக்கியவளின் கரத்தை பற்றி விடுவித்தவன் விழிகளை மூடித்திருந்த அவளுக்கு ஆறுதல் அளித்துவிட்டு அங்கிருந்து அகன்றான். மூவரும் கட்டிடத்தின் பக்கவாட்டில் சென்று ஜன்னல் மாதிரி இருந்த ஒரு அமைப்பின் புறம் மறைந்து நின்று கொண்டனர். உள்ளே எட்டி பார்த்தவர்களுக்கு பெருத்த ஆச்சரியம்தான். வெளியேதான் பாழடைந்த கட்டிடம், உள்ளே பெரும் ஆராய்ச்சியே நடந்து கொண்டிருந்தது. ஆம், நிறைய கண்ணாடி குடுவைகளும் ஏதேதோ திரவங்களும் அதை நிறைத்திருந்தன. வெள்ளைக்கோட் அணிந்து மருத்துவர்கள் போல் காட்சியளித்தவர்கள் அந்த குடுவைகளில் ஏதோ ஆராய்ச்சி நடத்தி கொண்டிருந்தனர். அந்த துர்நாற்றமும் உள்ளிருந்துதான் வந்தது. உள்ளே இருந்த அனைவருமே முகத்தில் மாஸ்க் அணிந்திருந்தனர். சிறு சிறு இயந்திரங்கள், ஒரு பக்கம் முழுவதும் குவித்து வைக்கப்பட்டிருந்த மூலிகைகள். நிச்சயம் அது ஆய்வுக்கூடம்தான். முறையான ஆராய்ச்சி என்றால் அனுமதி வாங்கி வெளிப்படையாகவே நடத்தலாமே. இப்படி திருட்டுத்தனமாக நடக்கிறது என்றால் நிச்சயம் ஏதோ ஆபத்து விளைவிக்கும் ஆராய்ச்சிதான். அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு நன்கு புரிந்தது. இதற்கு மேல் அங்கு நின்றால் ஆபத்து என்பதை உணர்ந்தவர்கள் மெதுவாக நகர்ந்து மருதுவும் முல்லையும் நிற்கும் இடத்திற்கு வந்தனர். உள்ளே என்ன நடக்குது? முல்லை வினவ. உள்ளே ஒரு ஆய்வுக்கூடமே இருக்குதுமா. ஏதோ சட்டத்துக்கு புறம்பான ஆராய்ச்சின்னு நல்லாவே தெரியுது, சிம்மவிஷ்ணு கூறினான். இதை நாம் தனியாக ஃபேஸ் பண்ண முடியாது விஷ்ணு. இப்போவே கிளம்புவோம், போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம், ஆதிரன் கூற. ஆமாம்டா மச்சான், எனக்கும் அதுதான் சரியா படுது. இதை நாம் லீகலாக ஹேண்டில் பண்ணுறது தான் நல்லது, அர்ஜுனும் ஆமோதித்தான். அவனுக்கும் அதுவே சரியெனப்பட அனைவரும் கிளம்பி காட்டை விட்டு வெளியேறினர். ஜென்ம பந்தமடி இது. அத்தியாயம் 26. அவர்கள் சற்றும் தாமதிக்கவில்லை. காட்டை விட்டு வெளியேறியவுடனேயே அவர்கள் சென்று நின்ற இடம் கமிஷனர் அலுவலகம்தான். 3 பேருமே சமூகத்தில் பெரும் புள்ளிகள். எனவே அவர்களது வார்த்தைக்கு பெரும் மதிப்பிருந்தது. அப்பொழுதே காவல்படை உரிய ஆயுதங்களுடன் அந்த காட்டுக்குள் நுழைந்தது. சிம்மவிஷ்ணு, ஆதிரன் மற்றும் அர்ஜுன் வழிகாட்ட காட்டுக்குள் நுழைந்த காவல்படை சில மணி நேரங்களிலேயே அந்த கட்டிடத்தை சுற்றி வளைத்து விட்டது. கட்டிடத்தின் உள்ளே இருந்தவர்கள் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. வசமாக மாட்டிக்கொண்டனர். உள்ளே சென்று ஆராய்ந்தவர்களுக்கு விதவிதமான மருந்து குப்பிகளும் மூலிகைகளும் கிடைத்தன. அங்கிருந்த அனைவரும் கைது செய்யப்பட்டனர். அடுத்த நாள் தலைப்புச் செய்தியாக அனைத்து ஊடகங்களிலும் இதுதான் ஓடியது. காட்டில் கிடைக்கும் மூலிகைகளை பயன்படுத்தி அதனுடன் ஆங்கில மருந்துகளையும் இணைத்து புதுவிதமான மருந்து தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தது அந்த குழு. அந்த மருந்தினால் பலவிதமான கொடிய நோய்கள் தீர்வதுடன் மனிதனுக்கு இயற்கையை மீறிய பலத்தை அது கொடுக்கும். கிட்டத்தட்ட சாதாரணமாக மனிதர்களுக்கு இருக்கும் பலத்தை விட பல மடங்கு பலத்தை இந்த மருந்து கொடுக்கும். நிச்சயம் இயற்கைக்கு புறம்பானதுதான். இந்த மருந்தை எடுத்துக்கொள்ளும் மனிதர்கள் அனுபவிக்கும் பக்க விளைவுகளும் கணக்கிலடங்காதவைதான். அதற்காக தயாரிக்கப்படும் மருந்துகளின் ஃபார்முலா தவறாக போகும் பட்சத்தில் அது நஞ்சாக மாறிவிடும். அந்த நஞ்சு கழிவுகளைத்தான் இவர்கள் ஆற்று நீரில் கலந்து வெளியேறும்படி அமைத்திருந்தார்கள். யாருடைய நல்ல நேரமோ என்னவோ, அந்த நஞ்சு கழிவுகள் மிக மிக மெதுவாகத்தான் பக்க விளைவுகளை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். சிம்மவிஷ்ணுவின் கெட்ட நேரம். அவன் தொழிற்சாலை ஆரம்பித்த சமயம்தான் அந்த நஞ்சு கழிவுகளின் தாக்கம் பூந்தளிர் மற்றும் அதை சுற்றியிருந்த கிராம மக்களிடம் ஏற்பட ஆரம்பித்தது. அவ்வளவு காலம் அவர்கள் அந்த ஆற்று நீரை உபயோகப்படுத்தி வந்தாலும் அந்த தாக்கம் அவர்களது உடம்பில் அப்பொழுதுதான் குடியேற ஆரம்பித்திருந்தது. இந்த நிலை மட்டும் நீடித்தால் அந்த நஞ்சு மெல்ல மெல்ல மனிதர்களின் உடலில் கலந்து பல கொடிய நோய்களை தோற்றுவிப்பதுடன் மரணத்திற்கும் வழிவகுக்கும். கருவில் வளரும் குழந்தைகளும் ஊனமாவார்கள். இந்த மருந்து தயாரிப்பில் ஈடுபட்டிருப்பது ஒரு தொழிலதிபர்தான். சிம்மவிஷ்ணுவைப் போலவே தொழில் உலகில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்திருக்கும் சாம்ராஜ்யபதி.
அந்த ஆராய்ச்சிக்கு அவர் தேர்ந்தெடுத்த இடம்தான் அந்த பாழடைந்த கட்டிடம். கழிவுகளை எளிதாக ஆற்று நீரின் மூலம் வெளியேற்றி விடலாம் என்று கணக்கு போட்டு யாருக்கும் தெரியாமல் மருந்து தயாரிப்பில் ஈடுபட்டிருந்தார். மக்கள் யாரும் அந்த பகுதிக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் அமானுஷ்யம் என்று கட்டுக்கதைகளை பரப்பிவிட்டிருந்தார். அதையும் மீறி ஒரு சிலர் உள்ளே வந்தால் அவர்களை பயமுறுத்துவதற்காக ஆட்களை அமர்த்தியிருந்தார். விசாரணையின் முடிவில் இந்த அனைத்து உண்மைகளும் வெளியேற மக்கள் அனைவரும் அதிர்ச்சியில் மூழ்கினர். உடனடியாக சந்தைப்படுத்தப்பட்ட மருந்துகள் அனைத்தும் கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது. அதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாற்று மருந்துகள் கண்டுபிடிக்கும் முயற்சியில் மருத்துவக்குழு இறங்கியது. ஒரு பேரலையையே இந்த விஷயம் மக்களுக்கு மத்தியில் கிளப்பிவிட்டிருந்தது. தொலைக்காட்சியில் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருந்த மதுராவின் நெஞ்சம் வேதனையில் அடைத்தது. இத்தனை விஷயங்கள் நடந்தேறியிருக்கிறது, இது தெரியாமல் தன்னவனை சந்தேகப்பட்டு விட்டோமே என அவள் மனம் அடித்து கொண்டது. நிலைக்குத்திய பார்வையுடன் தொலைக்காட்சியையே வெறித்து கொண்டிருந்தவளை பார்த்தபடியே மாடியேறினான் சிம்மவிஷ்ணு. அரவம் உணர்ந்து திரும்பி பார்த்தவளின் விழிகள் அவனிடம் மன்னிப்பை யாசித்தன. முகம் இறுக மேலே தங்களது அறைக்கு சென்று விட்டான்.